மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. என்ன விஷயம், இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நீ எதுக்கு முதலாவது அவன் கூட போன? சரி, அங்க போய் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுமே எனக்கு ஒரு போன் பண்ண வேண்டியது தானே, நான் வந்திருப்பேனே. அவனோட ரவுடித்தனத்தால அவன்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தவங்க உன்கிட்டயே பிரச்சனை பண்றாங்கன்னா அப்பவே என்ன கூப்பிட்டு இருந்தா நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன். நீ எனக்கு மட்டும் ஒரு போன் பண்ணி சொல்லியிருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா ஐஷு? சேட்டா, நான் தப்பு பண்ணிட்டேன். அங்க பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சதுமே நான் உன்னை கூப்பிட்டு சொல்லி இருக்கணும். நீ வந்திருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்காது சேட்டா. நீ அவன் கூட போனதே தப்புதான். ஆனா அவன் தான் மீட்டிங் அதுன்னு சொல்லி என்ன ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுன்னு சொன்னப்ப அவன் கேட்கவே இல்லை. அதுக்குள்ள அந்த ரவுடி பசங்க வந்து அவன் கூட சண்டை போட்டு என்னையும் கொல்ல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கூட நீ அவன்கிட்ட என்ன கொண்டு ஹாஸ்டல்ல விடுன்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவன் ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட முடியாது, நீ என் கூட என் வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லி என் கழுத்துல தாலி கட்டிட்டான் சேட்டா. பாத்தியா ஷைலு, உன் தம்பி என்ன காரியம் பண்ணிருக்கான்னு? என்னமோ அவன் இப்ப திருந்திட்டான்னு சொன்ன. முன்னாடியாவது அடிதடி சண்டைன்னு தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ என் தங்கச்சியோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சிருக்கான். இவ்வளவு நாள் விட்ட மாதிரி என்னால இதுக்கப்புறம் அவனை சும்மா விட முடியாது ஷைலு. நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு அவனை. எங்க கோவப்படாதீங்க. அவன் பண்ணது சரின்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவன் பண்ணது தப்புதான். ஆனா இப்படி நமக்கு யாருக்குமே தெரியாம ஐஷு கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு அவன் போக மாட்டாங்க. அப்படி அவன் ஐஷு கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான்னா அதுல ஏதாவது காரணம் இருக்குங்க. அது என்னன்னு அவன்கிட்ட கேட்டா தானங்க தெரியும். இன்னும் என்னடி அவன்கிட்ட போய் கேட்க சொல்ற? ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டுறதே தப்பு. இல்ல அப்படி அவ கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு அவன் என்னடி காரணம்? இல்ல அப்படியே ஏதாவது இருந்தாலும் அதை அவன் என் கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம யாருக்குமே தெரியாம என் தங்கச்சி கழுத்துல அவன் எப்படி தாலி கட்டுவான்? எங்க அவன் பண்ணது தப்புதாங்க. ஆனா இப்போ என்னங்க பண்றது? அவன் ஏதோ அவசரப்பட்டு தாலி கட்டிட்டான். சரி, ரெண்டு பேரும் ஏற்கனவே விரும்பினவங்க தானங்க. நம்மளே இவ்வளவு சமாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவன் தெரியாம பண்ணிட்டாங்க. அது என்ன எதுன்னு அவன்கிட்ட கேட்போம். ஆனா நீங்க இப்ப கோவப்படாதீங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நீ என்னங்க பண்ண முடியும்? ரெண்டு பேரையும் எப்படியாவது சமாதானம் பண்ணி சேர்த்து வச்சு தானங்க ஆகணும். இல்ல சேட்டா, என்னால அவன் கூட சேர்ந்து வாழ முடியாது. ஐயோ, கோவத்துல அவசரப்பட்டு பேசாதம்மா. அவன் பண்ணது தப்பா இருக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் நீயும் அவனை விரும்பி இருக்க. அவனும் உன் மேல உயிரையே வச்சிருக்கான். அன்னைக்கு அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். அத மன்னிச்சு அவனை ஏத்துக்கம்மா. இல்ல, நீ என்ன மன்னிச்சிருங்க. என்னால அவன் கூட வாழ முடியாது சேட்டா. ஏற்கனவே எனக்கு அவன் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு சேட்டா. இப்போ என் விருப்பம் இல்லாம என் சம்மதம் இல்லாம என் கழுத்துல தாலி கட்டிட்டான். இதுக்கு மேல நான் அவனை எப்படி சேட்டா நம்பி அவன் கூட வாழ முடியும்? என் மனசை பத்தியும் என் ஃபீலிங்ஸை பத்தியும் கொஞ்சம் கூட கவலைப்படாம அவனோட சுயநலத்துக்காக என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தனோட எப்படி சேட்டா என்னால வாழ முடியும்? எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் கட்டாயப்படுத்தி என்ன கல்யாணம் பண்ணிருக்கான். இப்ப இங்க நம்ம சித்திக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்களும் எனக்கு இதை தானே பண்ண பார்த்தாங்க. இப்ப இவனும் எனக்கு இதை தான் பண்ணிருக்கான். என்னால அவன் கூட வாழ முடியாது சேட்டா. அவன் கூட வாழறதுக்கு நான் பேசாம செத்தே போயிடுவேன். ஐஷு, என்னம்மா பேசுற? நீ எதுக்கு ஐஷு சாகணும்? நீ என்ன தப்பு பண்ண? எல்லா தப்பையும் பண்ணது அவன் தான். அவன் உன் கட்டில தாலி கட்டிட்டா அப்படின்னு அவன் கூட வாழ்ந்துதான் ஆகணும்னு ஒரு கட்டாயமும் இல்ல. உனக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையை நீ வாழ வேண்டிய அவசியமே இல்ல. அதுலயும் இப்படிப்பட்ட போர்க்கையோட என் தங்கச்சியை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் கிடையாது. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நானும் என் தங்கச்சி இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். ஷைலோ, குழந்தைங்களை கூட்டிட்டு கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். எங்க அவசரப்படாதீங்க. ஷைலோ, நான் கிளம்புன்னு சொன்னேன். என்னப்பதான் சொல்றீங்க? சிவா மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரா? அட ஆமா பூஜா கண்ணு, அது ரெண்டு பேரும் முன்னாலேயே காதல் பண்ணிட்டு தான் இருந்தாவோ. சரி, வீட்ல எல்லாரும் பேசி சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தான் நாங்களும் பார்த்தோம். அதுக்குள்ள பார்த்தா என்ன காரணமோ என்னமோ தெரியல, இந்த பையன் திடீர்னு அந்த பிள்ளைக்கு தாலி கட்டி கூட்டியாந்துட்டான். அதான் வீட்ல எல்லாரும் இது சின்னவன் மேல ஒரே கோவத்துல இருக்காவோ. இனி கோவப்பட்டு என்ன செய்ய? தாலி கட்டி கூட்டியாந்துட்டா, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனி ஏத்துக்கிட்டு தானே வேணும். ஆனா பூஜா கண்ணு, நான் கூட உன் அப்பாவும் அம்மா வந்து அதிகமா கோவப்படுவாவோ. இந்த வீட்டுக்கு வந்துட்டு இப்படி ஒரு காயத்தை பண்ணிட்டியேன்னு அந்த பையனை பத்தி திட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் கோவப்பட்டாலும் உன் அப்பாவும் அம்மாவும் மட்டும் தான் கோவப்படாம அந்த பிள்ளைகளை பாவம் ஏத்துக்கிட்டாவோ. என்ன சொல்றீங்க அப்பதா? அம்மாவும் அப்பாவும் கோவப்படாம ஏத்துக்கிட்டாங்களா? ஆமா பூஜா கண்ணு, அதுலயும் உன் அம்மா தான் அந்த பிள்ளைகளுக்கு பாவம் ஆரத்தி எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டியாந்தா பாத்துக்க. நான் என்ன நினைச்சு தெரியுமா? இந்த பையன் இப்படி ஒரு காயத்தை பண்ணதுக்கு நானும் சைலண்ட் வந்தா இந்த பையன் பக்கம் நிக்கணும். அப்புறம் உன் அம்மாவும் அப்பாவும் கோவப்படுப்பாவ, அவங்களை சமாதானம் பண்ணணும்னு நினைச்சேன். பார்த்தா எல்லாம் தலைகீழ கிடக்கு பாத்துக்க. சைலண்ட் கோவப்பட்டு போயிட்டு உன் அப்பாவும் அம்மாவும் அந்த பிள்ளைகளை சமாதானமா வீட்டுக்குள்ள கூட்டியாந்துட்டாவோ. இனிப்ப கதிருக்கு மட்டும்தான் விஷயம் தெரியாது. கதிருக்கு விஷயம்
கதிர் அப்படி ஒன்னும் அவசரப்பட்டு கோவம்லாம் பட மாட்டான். பொறுமையா என்ன ஏதுன்னு கேட்பான். அவன்கிட்ட சொன்னா அவன் பக்குவமா புரிஞ்சுக்கிடுவான். ஆனா இந்த சின்ன என்னத்துக்கு இப்படி அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கான்னு தான் தெரியல. அது என்ன ஏதுன்னு அந்த பையன் விளக்கமா எல்லார்கிட்டயும் சொல்லி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா போதும் போ. அதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா கல்யாணம் தான் முடிஞ்சிட்டே. இனி எல்லாரும் கோவப்பட்டு என்ன ஆக போகுது? சரி, நீ கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் கோவப்பட்டு சத்தம் போட்டுட்டு கிடப்பாவோ, அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடுவாங்க. அப்புறம் இனி ஆக வேண்டிய காரியத்தையில பாக்கணும். பூஜாலன்னு அப்புறம் உனக்கு இம்புட்டு நாள் இந்த வீட்ல ரெண்டு அன்னிக மாத்திரம் தானே இருந்தாவோ, இப்போ உனக்கு ஒரு அக்காவும் கூட வந்தாச்சு போ. அப்புறம் நீயும் அமரா அண்ணியும் கையில அண்ணியும் பெரியவங்க என் கூட வெளியே வர்றதுக்கும் அங்கிங்க போறதுக்கும் ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீல்ல. ஐசுகன்னு அப்படி இல்ல. ஐசுகன்னு சின்ன பிள்ளை தான் ஒன்னாட்டம். இதை இப்பதான் காலேஜே முடிச்சிச்சு பாத்துக்க. அதனால நீ எங்காவது வெளியே போறதுனால எதுக்குனாலும் ஐசுகன்னு நீ உன் கூட வரும். இனி உன் வயசுக்கு உன் கூட செட் ஆகுற போல ஆள் வந்தாச்சு. இனி என்ன, நீ ஐசுகன்னு நீயும் ஒன்னா எங்க வேணா போய்க்கிடலாம். அந்த பிள்ளை பாவம் நல்ல பிள்ளைதாம்மா, நல்லா பேசும். வா வந்து அந்த பிள்ளைகிட்ட பேசி பழகிக்க. நீங்க போங்க, அப்பதான் நான் வரேன். சரி பூஜாகண்ணே, அதே ஐசு பிள்ளைகிட்ட அண்ணன் என்னமோ கோவப்பட்டு கேட்டுட்டு கிடக்கான். அது பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு, அதெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நீ ஐசு கண்ணுகிட்ட பேசி பழகிக்க. சரி, எல்லாம் சத்தம் போடுறவங்க சத்தம் போட்டுக்கிட்டே தான் கிடப்பாவோ. ஆனா ஆக வேண்டிய காரியத்தை ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் இந்த வீட்டுல இருக்கிற மூத்தவன் நான் தான் பார்த்தாகணும். நடக்க வேண்டிய காரியத்தை நான் எல்லாம் ரெடி பண்றேன். நீ வா, சரியா? அப்பதான் என்ன சொல்றாங்க? சிவமாமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரா? நேத்து தானே அப்பா சொன்னாரு இதுக்கப்புறம் அவ ஆபீஸ்க்கே வர மாட்டான்னு. ஆனா இப்ப சிவமாமா அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்பா சொல்லும்போது கூட சிவமாமா எனக்கு தானே ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா இப்ப சிவமாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சிவமாமா நிச்சயமா எனக்கு கிடைக்க மாட்டாரு. நான் தான் தேவையில்லாம சிவமாமா எனக்கு கிடைப்பாரு, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஆசையை வளர்த்துட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்பு. சிவமாமா எனக்கு இல்ல. இதுக்கப்புறம் எப்படி சிவமாமாவை மறப்பேன்? எப்படி என் மனசை மாத்திக்குவேன்? ஆனா இனி ஒன்னும் செய்ய முடியாது. சிவமாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி என் மனசை மாத்திக்கிட்டு தானே ஆகணும். ஆனா உங்களை எப்படி மறப்பேன்னு தெரியல சிவமாமா. ஐ மிஸ் யூ சிவமாமா. ஐயோ, உள்ள போய் 1/2 மணி நேரம் ஆகுது. அவ அண்ணங்கிட்ட இன்னும் என்னெல்லாம் என்னை பத்தி போட்டு கொடுத்துட்டு இருக்கான்னு தெரியல. இல்லனாலே என் மாமா என் மேல செம்ம கோவத்துல இருப்பாரு. இதுல இவ வேற பத்தாததுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா ஏத்தி விட்டுருப்பா. வெளியவாவது சட்டையை பிடிச்சாரு, இப்ப ஸ்ட்ரைட்டா வந்து கழுத்தை பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். வேற யார் அபி? உன் அப்பா தான். ஐயோ அபி, நான் அந்த பிடிக்கிறத சொல்லல அபி. நீ வேற இங்க வேற பிரச்சனை போய்கிட்டு இருக்க அபி. நீ உன் பாட்டுக்கு விளையாடு. மாமா ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். ஐயோ சரி விடு சிம்ரன், இப்ப அவங்க இருக்கிறதா பிரச்சனை. அங்க உள்ள என்னாச்சுன்னு சொல்லு. என் மாமா வேற அவளை உள்ள கூட்டு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அவர் ஏற்கனவே என் மேல கோவமா இருந்தாரு. இதுல வேற நான் என்ன சொல்றேன்னு கேட்காம கூட அவளை கூட்டிட்டு உள்ள போயிட்டாரு. அங்க என்னாச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? அக்கா ஏதாவது சொன்னாலா? தெரியலலே. உன் மாமனாரன் ஐசுகண்ண கூட்டிட்டு உள்ள போனவர் தான். அங்க என்ன பேசிக்கிட்டாவோ என்ன ஒண்ணும் தெரியல. கையில கண்ண ரூமுக்குள்ள தான் இருக்கு. சரி விடு, தங்கச்சி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அவர் கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து பேசுவாரு. ஐயோ, அவகிட்ட பேசினா எங்கிருந்து கோவம் குறையிறது? கோவம் அதிகமா தான் ஆகும். அவ கழுத்துல தாலி கட்டினது நான் தானே. அப்ப ஏன் தாலி கட்டினு என் கிட்ட தானே கேட்கணும். அவளே எதுக்கு கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காரு? அவர்தான் உன் மேல கோவமா இருக்காரு இல்லலே. அதான் தங்கச்சி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்பட்டு கூட்டிட்டு போயிருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் அந்த பிள்ளை விளக்கமா சொல்லிட்டு புரிஞ்சுக்கிடுவார்ல. ஐயோ நீ வேற சிம்ரன், அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டா. இன்னும் பிரச்சனையை பெருசாக்கி பெரிய பிரளயமே வர வச்சிருவா. சொல்லிக்கிட்டு இருக்க ஐசுகண்ணன் அப்படி கிடையாது. அது நல்ல பிள்ளை. அது அவன் அண்ணனுக்கு புரியுற மாதிரி பக்கமா எடுத்து சொல்லும்ல. நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருல. அதெல்லாம் அண்ணன் தங்கச்சி அவங்களுக்குள்ள பேசி எல்லாம் சமாதானம் ஆயிக்கிடுவாவோ. அத பத்தி நீ கவலைப்படாத. நீ அடுத்து ஆக வேண்டிய காரியத்துக்கு தயாரா இருல. ஆக வேண்டிய காரியமா? அது என்ன காரியம்?
ஐயோ சிம்ரன், என் மண்டைக்குள்ள இப்போ என் மாமா அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்தா என் கழுத்தை பிடிப்பானா இல்ல கத்தி எடுப்பானான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு இடையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னால யோசிக்கிறதுக்கு எனக்கு மைண்ட் இல்ல சிம்ரன். தயவு செஞ்சு என்னன்னு நீயே சொல்லி தொலை. என்னது? சிம்ரன் ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லன்னா நான் வயசாயிடுச்சு நல்லா பார்க்க மாட்டேன், கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சிருவேன். எனக்கு தேவசம் பண்ணு. சும்மாரு சிம்ரன், நீ வேற நல்ல காரியமா கெட்ட காரியமான்னு இப்ப என் மாமா வெளியே வந்தாதான் தெரியும். ஐயோ அத பண்ணு சிம்ரன். முதல்ல அங்க என்ன நடக்குது, அவ என் மாமா கிட்ட என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, அதுக்கு என் மாமா என்ன முடிவு பண்ணிருக்காருன்னு எனக்கு இப்ப தெரியணும், இல்லன்னா எனக்கு தலையே வெடிச்சிரும் சிம்ரன். சிம்ரன் ஐயோ இருக்கிற கடுப்புல இந்த சிம்ரன் வேற சாந்தி முகூர்த்தம் மண்ணாங்கட்டி முகூர்த்தம்னு. இப்ப சாந்தி முகூர்த்தம் ஒண்ணுதான் கேடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மாமா எனக்கு சமாதி கட்டுவானோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். ஆமா, இந்த சக்தி என்ன இன்னும் ஆளை காணோம். என்னையும் ஐஸ்வர்யம் வீட்டுல விட்டுட்டு கையில் கிட்ட சொல்லிட்டு தா வந்துடுறேன்னு போனா, என் மாமன் கிட்ட என்ன தனியா கோத்து விட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான். இங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து எனக்கு கும்மி அடிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஃப்ரெண்டு கூட நின்று ஹெல்ப் பண்ணுவோன்னு இல்ல, எங்க போய் தொலைஞ்சானோ. ஐயோ டென்ஷன்ல மூளை வேற வேலை செய்ய மாட்டேங்குது. அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவும் வரல. சக்தி இருந்தாலாவது ஏதாவது ஐடியா கொடுப்பான். முதல்ல அவனை போன் பண்ணி வர சொல்லணும், அப்பதான் இவங்களை சமாளிக்க முடியும். என்ன சமாளிக்கிறதுக்காக சொல்லாதீங்கம்மா. சிவமாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. இதுக்கப்புறம் எப்படி சிவமாமா அந்த பொண்ணை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு சொல்றீங்க? பண்ணிக்குமா குட்டிமா. அப்பா அன்னைக்கு உன்கிட்ட சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். சிவா உனக்கு தான், அவன் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவான். போங்க பண்ணீங்க. இதுக்கு மேல நீங்க சொல்றதெல்லாம் நம்பறதா இல்ல. சொல்ல போனா சிவமாமா இப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் கூட நீங்க தான். முன்னாடி அதான் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு மட்டும் தான் இருந்தாங்க. ஆனா நீங்க அந்த பொண்ணு இதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வரவிட மாட்டேன், இதுக்கப்புறம் சிவமாமா கூட அந்த பொண்ணை நெருங்க விட மாட்டேன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க பண்ண ஏதோ ஒரு பிரச்சனையில தான் சிவமாமா அந்த பொண்ணு கையில தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. எல்லாம் உங்களால தான்ப்பா. சிவமாமா இப்ப எனக்கு கிடைக்காம போனதுக்கு காரணமும் நீங்க தான். குட்டிமா அவசரப்படாத, அப்பா சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அந்த பொண்ணை நான் சிவா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா அது எப்படியோ மிஸ் ஆகி கடைசியில அவ கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா? இல்ல அப்படி வாழதான் நான் விட்டுருவேனா? இந்த அப்பா சொல்றேன், சிவாவும் அந்த பொண்ணும் ஒன்னா சேர்ந்து வாழவே மாட்டாங்க. சிவா என்னைக்குமே உனக்கு தான். அவ எப்படி இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்படியே திரும்பி போயிடுவா. அதுக்கப்புறம் சிவாக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இல்லப்பா, என்னால இதை ஏத்துக்க முடியாது. சிவா மாமா எனக்கு வேணும்னு நான் நினைச்சேன். ஆனா அது அவரு என்ன விரும்பி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவர் வேறொரு பொண்ணை விரும்புறாருன்னு தெரிஞ்சப்பவே எனக்கு சிவா மாமா கிடைக்க மாட்டாருன்னு தோணுச்சு. ஆனா இப்போ அவர் அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணிட்டாரு. அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா கூட அவர் மனசை மாத்தி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இப்போ அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருப்பா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. கல்யாணமான புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சு அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லப்பா. அதுக்கு சிவா மாமா சம்மதிக்கவும் மாட்டாரு, அது நடக்கவும் நடக்காது. தயவு செஞ்சு இதுக்கப்புறமும் சிவா மாமா எனக்கு கிடைப்பாரு, எனக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லாதீங்கப்பா. அதை கேட்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவா மாமா எனக்கு
நினைக்கும் போது என்னால அதை தாங்கிக்க முடியலதான். ஆனா எனக்கு கொஞ்ச நாளைக்கு இப்படியே விட்டுருங்க. நான் இப்படியே அழுது அப்புறம் நானே சரியாயிடுவேன். அப்படி சரியாக கூடாது மரகதம். பூஜா மனசு மாறக்கூடாது. என்னைக்குமே அவ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கணும். அப்படி பூஜா நினைச்சா மட்டும்தான் நம்மளால அந்த பொண்ணை இங்கிருந்து துரத்தி விட்டுட்டு சிவாவை பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். பூஜாக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது நம்ம பொண்ணோட ஆசைக்காக மட்டும் இல்ல, அது இந்த சொத்துக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் அந்த ஆபீஸ்க்காகவும். இது எல்லாமே நம்ம கையை விட்டு போகாம இதை இப்படியே நம்ம எப்பவும் போல அனுபவிக்கணும்னா அதுக்கு அந்த சிவா நம்ம பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம சொல்றதை கேட்டுட்டு நமக்கு அடிமையா நம்ம வீட்டோட இருப்பான். இந்த வீட்டுக்கும் இந்த சொத்துக்கும் இருக்கிற ஒரே வாரிசு அந்த சிவா தான். அவனுக்கு பொண்டாட்டி நம்ம பொண்ணா இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே நம்ம கையில இருக்கும். அந்த இடத்துக்கு வேற ஒருத்தி வந்துட்டா அப்புறம் இந்த வீட்லயும் சரி அந்த ஆபீஸ்லயும் சரி நமக்கு எந்த உரிமையும் இல்லாம போயிடும். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் இவ என்னமோ மனசை மாத்திக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ மனசை மாற விடாம திரும்பவும் சிவாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்பு இவளுக்கு தோண வைக்கணும். அது உன் பொறுப்பு மரகதம். புரியுதுங்க, அது ஒன்றும் இல்லை. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுனால அவள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் இதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்ய முடியும்னு அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். சிவாவை நம்ம பொண்ணு பூஜாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு முதல்ல வீட்டுக்கு வந்தவளை வீட்டை விட்டு துரத்தணும். அவ கதையை முடிக்கிற வேலையை நான் பாத்துக்கிற மரகதம். இல்லைங்க, வேண்டாம். அவ இந்த வீட்டுக்கு வெளியே இருந்திருந்தா அதுக்கு நீங்க போடுற திட்டம் சரிப்பட்டு வரும். ஆனா இப்ப அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கா. அதுவும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டு மருமகளா வந்திருக்கா. இதுக்கப்புறம் உங்க திட்டம்லாம் எதுவும் செல்லாது. அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதுக்கான திட்டத்தை நான் போடுறேன். கூடிய சீக்கிரமே அவன் கட்டின தாலியை அவளாவே கலட்டி வச்சுட்டு இந்த வீடும் வேண்டாம் அவனும் வேண்டான்னு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக வைக்கிறேன். அதுக்கு முதல்ல நம்ம பொண்ணு பூஜாக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறேன். அப்பதான் நானும் பூஜாவும் சேர்ந்து அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும்.